வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த திருப்புகள் பாடலை பாடும் போதுதான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் மயில் மீது நடனம் ஆடிக்கிட்டு காட்சி கொடுத்திருக்காரு. இந்த காட்சி கிடைத்த இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை கோயிலுக்கு போனீங்கன்னா கம்பத்து இளையனார் அப்படிங்கிற ஒரு சன்னதி முருகனுக்கு இருக்கும். அந்த கோவில்ல அந்த இடத்துலதான் அவருக்கு முருகன் காட்சி கொடுத்திருக்காரு. முருகன் அருணகிரிநாதருக்கு மட்டும் காட்சி கொடுக்கல, அந்த நாட்டு மன்னனாகிய பிரபுடதேவராயர் அப்படிங்கிறவருக்கும் முருகனை நேர்ல காமிக்க முடியுமா அப்படின்னு அருணகிரி கிட்ட சவால் விட்ட சம்பந்தாண்டான் அப்படிங்கிறவருக்கும் காட்சி கொடுத்திருக்காரு. அதோட அங்க கூடியிருந்த அத்தனை மக்களுக்குமே அந்த காட்சி கிடைச்சிருக்கு. முருகன் மயில் மீது ஆடிக்கொண்டு காட்சி தரத்துக்காக பாடக்கூடிய பாடல் இது. அங்க இந்த பாடலை பார்க்கலாம். அதல சேட நாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனார் ஆட மருவுவானுலோரா மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் கதை விடாத தோல்வியுமை எதிர்கொள் வாளியால் ஈடு கருதுளார்கள் மாசேனை பொடியாக கதறு காளி பொய்மீள விஜயன் ஏறு தேர் மீது கனகபேத கோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத உவனம் ஊர்தி மாமாயன் மருகோனே புதிய தாம மார்பான பிரபுடதேவர் ஆராஜ உலமும் ஆட வாழ்தேவர் பெருமாளே. இப்ப இந்த பாடலோட பொருளை பார்க்கலாம். அதள சேடனார் ஆட அப்படின்னா சேடனார் அப்படிங்கிறது இங்க ஆதிசேஷனை குறிக்கிறது. அதளம் அப்படிங்கிறது பூமிக்கு கீழே அதளத்துல இருக்கக்கூடிய ஆதிசேஷனும் ஆட அகில மேரு மீதாட அகிலத்தின் பூமியின் மேல இருக்கக்கூடிய மேரு மலையும் ஆட அபின காளி தானாட சிவபெருமானோட மாறுபாடு எதுவும் இல்லாம ஒத்துமையாக அவர் ஆடக்கூடிய மாதிரியே ஆடக்கூடிய காளியும் ஆட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட. காளியோட நடன போட்டி நடந்தது இல்லையா, அப்ப ஊர்த்துவ தாண்டத்துல காளி அதிர்ந்து நடுங்கக்கூடிய அளவுல கால்களை வீசி ஆடிய ரிஷப வாகனத்தில் ஏறக்கூடிய சிவபெருமானும் ஆட அருகு பூத வேதாளம் அவையாட அருகில் இருக்கக்கூடிய பூதங்கள் வேதாளங்கள் எல்லாம் சேர்ந்து ஆட மதுரவாணி தானாட இனிமை மிக்க சரஸ்வதி தேவியும் ஆட மலரில் வேதனார் ஆட மலரில் இருக்கக்கூடிய வேதனார் ஆகிய பிரம்மதேவனும் ஆட மருவுவானுலோராட அருகில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் ஆட மதியாட நிலவும் ஆட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட. அதாவது வள்ளி தெய்வானி ரெண்டு பேருமே பெருமாளுடைய மகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளுடைய மகளாகிய சுந்தரவள்ளி மிர்தவள்ளி இவங்க ரெண்டு பேரும் தான் வள்ளி தெய்வானையாக வந்ததா சொல்லுவாங்க. அதனால பெருமாளும் லட்சுமியும் இவருக்கு மாமனார் மாமியார் ஆகிறாங்க. வனஜ மாமியாராட அப்படின்னா வனஜம் அப்படிங்கிற தாமரை மலர்ல இருக்கக்கூடிய லட்சுமி தேவியும் ஆட நெடிய மாமனாராட உலகளந்த பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தினார் இல்லையா, முருகனுடைய மாமனாராகி அந்த பெருமாளும் ஆட மயிலும் ஆடி நீ ஆடி வர வேணும் உன்னோட மயிலும் ஆட நீயும் ஆடி வரணும் கதை விடாத தோல்விமன். அதாவது தன்னுடைய தோள்கள் மேல கதை அப்படிங்கிற ஆயுதத்தை எப்பவும் தாங்கி இருக்கக்கூடிய வீமன் எதிர்கொள் வாளியால் வாளி அப்படிங்கிறது அம்பு குறிக்கிற வார்த்தை. எதிர்த்து செலுத்திய அம்பு மழையில நீடு கருதுளார்கள் அப்படிங்கிறது பெரிய பகைவர்கள், அதாவது கௌரவர்கள் குறிக்கிறது. மாசேனை பொடியாக அந்த கௌரவர்களுடைய பெரிய சேனை அழிய கதறி காளி போய் மீள காளி அப்படிங்கிறது பசுக்களை குறிக்கிறது. கதறி ஓடிய பசுக்கள் மீண்டு வர்றதுக்கு கிருஷ்ண பரமாத்மா குழல் இசை மூலமா அந்த பசுக்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்தாராம். விஜயன் ஏறு தேர் மீது அர்ஜுனன் ஏறக்கூடிய தேருக்கு சாரதியாக இருந்த கனகவேத கோடூதி தங்கத்தால் ஆகிய வேத ஒளியை தரக்கூடிய கோடு அப்படிங்கிறது சங்கு. அந்த சங்கினை ஊதி அலைமோதும் உததி மீதிலே அலை மோதக்கூடிய உததி அப்படிங்கிறது பாட்கடல். இந்த பாட்கடல் மேலே சாயும் உலகமூடு சீர்பாத அதுல பாம்பு அணையில படுத்திருக்கக்கூடிய உலகமூடு சீர்பாத வாமன அவதாரத்துல உலகத்தை அளந்தார் இல்லையா, அப்ப உலகத்தை முழுமையாக அவர் அளக்கும் போது அவருடைய பாதங்கள் முழுமையா அந்த உலகத்தை மூடியதான். அத்தகைய பாதங்களை உடைய புவனம் ஊர்தி. புவனம் அப்படிங்கிறது இங்க கருடனை குறிக்கிறது. கருடனையே வாகனம் ஊர்தியாக கொண்ட மாமாயன் மருகோனே மகாமாயனாகிய பெருமாளின் மருமகனே புதிய தாம மார்பான அன்றென்று மலர்ந்த மலர்களை தன்னுடைய மார்பில் மாலையாக அணிந்த பிரபுடதேவர் ஆராஜ திருவண்ணாமலை ஆண்ட பிரபுடதேவராஜன் அப்படிங்கிற மன்னன் குலமும் ஆட அவனோட மனசும் சந்தோஷத்துல ஆட வாழ்தேவர் பெருமாளே அவருடைய இதயத்தில் வாழக்கூடிய பெருமாளே.